கடவுளின் கொடை பெண். அன்னையாய், சகோதரியாய், தோழியாய், மனைவியாய், மகளாய் என அனைத்து பெண்களிடமும் தாய்மையை உணர முடியும். தாய்மை என்பது ஒரு புனிதமான ஒன்று. இப்பெல்லாம் இயற்கையாகவே தாய்மை அடைதல், செயற்கையான முறையில் தாய்மை அடைதல் அப்படின்ற விஷயம்லாம் வந்துருச்சு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு. அதுக்கு நம்முடைய இந்திய அரசாங்கமும் அனுமதி கொடுத்துருக்கு. புனிதமாக பார்க்கப்பட்ட இந்த தாய்மை உதவணும் அப்படின்றதையும் தாண்டி இப்பெல்லாம் வியாபார நோக்கோடு பெரிய அளவில் செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமா குழந்தை பெற்றுக்கொள்ள வெளிநாட்டவர்கள் அதிக விருப்பம் தெரிவிக்கிறாங்களாம். வாடகை தாய் மார்க்கெட் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. வெளிநாட்டு தம்பதிகளுக்கு இந்தியாவில் குழந்தை பெற்றுக்கணும், வாடகை தாய் மூலமா யாராக இருந்தாலும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்படுது. கருவை உருவாக்குறதுலேருந்து வாடகை தாய்க்கு செலவு செய்யறது, அவங்களோட தனிப்பட்ட கட்டணம், குழந்தை பிறக்கும் போது இருக்கிற மருத்துவ செலவு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மருத்துவ செலவு இப்படின்ட்டு நிறைய செலவுகளை காரணம் காட்டி இவ்வளோ ரூபாவை வாங்குறாங்க. இந்த வாடகை தாய் முறையை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வகை. அந்த வகை மூலமா தம்பதியில ஆணின் விந்தணு எடுக்கப்பட்டு வாடகை தாய் செயற்கையான முறையில கருவூட்டப்படுறாங்க. இதுல வாடகை தாய் தான் குழந்தையோட உயிரியல் தாய். ஆனாலும் அந்த ஆணின் மனைவி சட்ட ரீதியான தாயா கருதப்படுறாங்க. இதுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்குது. இன்னொன்று சொன்ன பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்தியாவில் ஆனால் தடை இல்லை. கர்ப்பகால வாடகை தாய். இதில் பார்த்தீங்கன்னா இந்த முறையில் ஆணின் விந்தணு அவரோட மனைவியின் கருமுட்டையோடு சேர்ந்து கருவா உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த கரு வாடகை தாயின் வயிற்றுல சேர்க்கப்படுது. இதுதான் கர்ப்பகால வாடகை தாய் முறை. இந்த முறையின்படி கருவுற முடியாத பெண்கள் யாரா இருந்தாலும் குழந்தை பெற்றுக்கலாம். இது ஒரு உதவிகரமாக செய்யற ஒரு விஷயமா அப்படி பார்க்கப்பட்டுச்சு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் இது வியாபார நோக்கோடு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. முட்டைகளை தானமாக கொடுத்தாலும், அதாவது கருமுட்டைகளை தானமாக கொடுத்தாலோ இல்லைனா வாடகை தாய் மூலமாக போனாலோ பணம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தில் நிறைய பெண்கள் இந்த விபரீதமான விஷயத்தில் ஈடுபடுறாங்க. பணம் கிடைக்கும் அப்படின்றதையும் தாண்டி இது ஆபத்தான விஷயம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமலேயே இருக்கு. நிறைய பெண்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அழகு போயிடும், அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும் அப்படின்ற காரணத்தால் நிறைய பேர் இந்த வாடகை தாய் விஷயத்தில் பிரபலங்கள் நிறைய பேர் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒரு பெரிய பிரபலமான ஹாஸ்பிட்டலில் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுல ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் இவங்க பிரேக் பண்ணி இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் மேலே மாசு அவர்கள், மருத்துவத்துறை அமைச்சர் மாசு அவர்கள் கண்டனம் தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா இல்லீகலான விஷயம் எதுவாக இருந்தாலும் பெண்கள் ஆதரிக்க கூடாது. லீகலான எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஆதரிக்கணும், அதுக்கு ஒத்துழைப்பும் கொடுக்கணும். இந்த மகளிர் தினத்தில் இப்படியான விஷயங்களை செயல்படணும். நிறைய பெண்கள் நீங்க உங்களுடைய ஆர்வத்தை காட்டுங்க. வல்லவன் உங்களில் ஒருவன்.